ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இந்த மறுபிறவி சீரிஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்கையும் ஹைப்பையும் கொஞ்சம் கொடுத்துருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இந்த சீரிஸ் போய் சேரும். இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோட்ல கங்சுக்கோட அம்மா பார்க் நிரபராதி அப்படின்ற மாதிரி சேகன் கோர்ட்ல நிரூபிச்சிடுறான். அவங்கள ரிலீஸும் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப பெரிய கேஸ். இந்த கேஸ்ல இருந்து இவங்க நிரபராதி நிரூபணமாகி வெளியில வந்துட்டாங்க அப்படின்றப்போ பிரஸ் பீப்புளும் சரி, மத்த பொதுமக்களும் சரி, இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு, யார் உண்மையான குற்றவாளியா இருப்பாங்க அப்படின்லாம் எதுவும் பேசாம ஒரு மிகப்பெரிய ப்ராசிக்யூட்டர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தர், அவர் ஒரு சாதாரண ஜூனியர் லாயர் கிட்ட போய் தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த ப்ராசிக்யூட்டர் மட்டும் தட்டி தான் எல்லாரும் பேசுறாங்க. மேல ஹையர் அபிஷியல்ஸுமே அவருக்கு போன் பண்ணி நெருக்கடி கொடுக்குறாங்க. இதனால அவரோட ஈகோ ஹர்ட் ஆயிடுது. ஒரு ஜூனியர்ட்ட போய் நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஒரு பார்ல போய் உட்காந்து தனியா தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவரோட ஃப்ரெண்டா அசிஸ்டன்டான்னு தெரியல, யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்து இவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்புறம் உன்னோட போஸ்டல் பாக்ஸ்ல உனக்கு ஏதோ பார்சல் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் ஒன்னு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கவர் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு கேசட் தான் இருக்குது. அதை பிளே பண்ணி பாக்குறாங்க. கங்சுக்கோட அம்மா பார்க்க கடைசியா அந்த லாயர் ஹவாங் கிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா, சொத்து எதுவுமே என்பிக்கு போக கூடாது, அது எல்லாத்தையுமே மாத்தி எழுத பாருங்க, என்ன வெளியில எடுக்க பாருங்க, அதுக்கப்புறம் நானே என் கையால சேர்மனோட ஆக்சிஜனை கட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலா இவங்களோட கேஸ்ல இவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட கொலை பண்றதுக்கு மோட்டிவ் எதுவுமே இல்ல அப்படிங்கறதுனால தான் இவங்களை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப மோட்டிவ் நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த சேர்மன் சொத்தை எல்லாத்தையுமே அவரோட அஃபேருக்கு கொடுக்க பார்த்திருக்காரு. அதனால கோவப்பட்டு இவங்க அவங்களோட ஹஸ்பண்ட கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் தெளிவா இந்த ரெக்கார்டிங் பார்த்தாலே புரியுதா. அதனால போய் முதல்ல அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க பார்க் கங்சுக் ரெண்டு பேருமே அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க சேர்மன் லீயை தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லாயர் ஹவாங் சொல்றான், நான் உயிரை மாத்தி எழுதிட்டேன் மேடம், சாருக்கு ஃபியூனரல் நடந்து முடிஞ்சதுமே அந்த உயிரில என்ன இருந்ததுங்கிறத வெளிப்படையா மத்தவங்க கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற விஷயத்தை அவன் இன்ஃபார்ம் பண்றான். உடனே டாக்டரும் வராங்க, சேர்மனோட ஆக்சிஜனையும் கட் பண்றாங்க. ஒரு சில நிமிஷத்துல அவரோட உயிரும் பிரிஞ்சிருது. கரெக்டா அந்த சமயத்துல இந்த ப்ராசிக்யூட்டர் அவரோட டீமோட இங்க வராரு. சேர்மன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே இதை வந்து கேஸ மறுபடியும் விசாரிக்கணும், அவரை அட்டாப்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க மறுக்கவே இல்ல, அட்டாப்சிக்கு ஒத்துக்கிறாங்க. நல்ல வேலை நீங்க ஒத்துக்கிட்டீங்க, ஏதாவது மறுப்பு திருப்பு தெரிவிச்சிருந்தீங்கன்னா நீங்க தான் கல்பிரட், நான் கன்ஃபார்மே பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராசிக்யூட்டர் ஜே சொல்றாரு. இல்ல சார், நீங்க நல்லா விசாரிங்க, உண்மையான கொலைகாரன் யாருன்றதை நீங்க கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்களா. அதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போக பார்க்கும்போது இந்த கங்சுக் சொல்றான், என் அப்பாவுக்கும் அந்த நடிகை என்பிக்கும் ஒரு சீக்ரெட் அஃபைர் இருக்கு, ஆனா அந்த நடிகை என்பிக்கு வேற யாரும் ஒரு சீக்ரெட் லவர் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இப்ப நீ என்ன சொல்ல வர, அந்த நடிகை என்பியும் அவனோட சீக்ரெட் லவரும் சேர்ந்து தான் உன் அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி அந்த ப்ராசிக்யூட்டர் ஜே கேட்கிறாரு. அவன் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றான். உனக்கு யாரடா இதை சொன்னா அப்படின்னு அந்த லாயர் ஹவாங் வேகமா கேட்டுட்டு வரான். ரெண்டு ரிப்போர்ட்டர்ஸ் தான் சொன்னாங்க, ஆனா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானா. சரிப்பா, நான் விசாரணை பண்ணும்போது நீ சொன்ன விஷயத்தை நான் கன்சிடர் பண்ண பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ராசிக்யூட்டர் ஜே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஒரு பக்கம் இந்த சேர்மனுக்கு அட்டாப்சி நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இவரோட உயிரை படிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு இல்லையா. அதனால வீட்டுல நம்ம பார்க்கும் அவங்களோட பையன் கங்சுக்கும் உட்கார்ந்துருக்காங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வந்து ஆவலா உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா இன்ஹெரிட்டன்ஸ்ல இவங்களுக்கு ஏதாவது சொத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. இந்த சேர்மனோட தம்பி ஃபேமிலியும் தங்கச்சி ஃபேமிலியும் தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இவ்வளவு நாளா அவங்க எதுவும் பசம் காட்டினதே இல்ல போல இருக்கு. இன்னைக்கு அவங்க விழுந்து விழுந்து பார்க்க கவனிக்கிறாங்களா. இது புதுசா இருக்குன்ற அவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்தாலே நல்லா தெரியுது. அப்போ அந்த இடத்துக்கு ரொம்ப கெத்தா இந்த நடிகை என்பியும் கூடவே அந்த லாயர் ஹவாங்கும் வராங்க. அவ உள்ள வரும்போது அவளோட ஆட்டிடியூட பாக்குறதுக்கே நம்ம பார்க்குக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. எதுக்கு நீங்க வந்த அப்படின்ற மாதிரி தான் இவங்க கேக்குறாங்களா. ஏன் நீ கேள்விப்படவே இல்ல, சேர்மன் சொத்துல எனக்கும் பங்கு கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கா. இவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. அந்த உயிரை தான் மாத்தி எழுதியாச்சே, இவன் ஏன் இப்படி சொல்றா அப்படின்ற மாதிரி இவங்க சந்தேகமா அந்த லாயர் ஹவாங்க பாக்குறாங்க. ஆனா அவன் முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அவன் பாட்டுக்கு வந்து உயிர் எடுத்து படிச்சு காமிக்கிறான். அதுல சொத்து எல்லாத்தையுமே இந்த சேர்மன் இந்த நடிகை என்பி பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. சொந்தக்காரங்களுமே பதறி போயிடுறாங்க. ஏதாவது நமக்கு சொத்து வரும்னு பார்த்தா ஏதோ ஒரு நடிகை எழுதி வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க காச்சு மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்க்குமே போய் அந்த லாயர்ட்ட கத்துறாங்க, என்னடா பண்ணி வச்சிருக்க, நீ உயிரை மாத்தி எழுதிட்டு தன்னோட சொன்ன, என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்ல. கரெக்டா அந்த டைம்ல இந்த ப்ராசிக்யூட்டரோட டீம் அங்க வராங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சு. இவங்க சூப்ல கலந்த அந்த விஷயத்தினாலதான் அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுனால இவங்கள மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இங்க கங்சுக்கு தான் என்ன நடக்குதுன்னே தெரியாம தனியா நின்று அழுதுட்டு இருக்கான். சொத்துதான் இப்ப எல்லாம் அந்த நடிகைக்கு வந்துருச்சு இல்லையா. அவ போய் கெத்தா அந்த சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம், வீட்டை சீக்கிரம் காலி பண்றீங்களா, இந்த வீடு இப்ப என் பேர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் கங்சுக்கு வீட்டுக்குள்ள வரானா. அவங்கிட்டயுமே போய் கூடிய சீக்கிரம் வீட்டை காலி பண்ற வழியை பாரு தம்பி, இது என் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்ப இந்த லாயர் ஹவாங் வந்து, நீ இப்ப பேங்க்ல இருந்து எந்த பணமும் எடுக்க முடியாதுப்பா, வேணா செலவுக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்குறானா. இவன் முறைச்சிட்டு அங்க இருந்து அந்த பணத்தை வாங்காமே போயிடுறான். இங்க ஜெயில இருக்கிற பார்க்க பாக்குறதுக்காக இந்த சேகங் வரான். எனக்கு நல்லா தெரியும் அந்த நடிகை என்பியோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இவனுக்கு பக்குன்னு இருக்கு, எது தெரியுமா யாரு அப்படின்னு கேக்குறானா. அந்த லாயர் ஹவாங் தான், அவன் தான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும், ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்க தான் இந்த சொத்தெல்லாம் ஏமாத்தி புடிங்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. சரி நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ் நடக்குது. இந்த ப்ராசிக்யூட்டர் ஜே பார்க் கிட்ட கேக்குறாரு, சேர்மன் அவரோட சொத்து எல்லாத்தையுமே இந்த நடிகை என்பி பேருக்கு எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு அந்த உயிரை படிக்கும் போதுதான் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிஜமாவே தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க திரும்பி அந்த சேகங்க பார்த்துட்டு இல்ல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் தான் தெரியாதுன்னு சொல்லிருப்பான் போல இருக்கு. ஆனா இவர்கிட்ட தான் ஆடியோ எவிடன்ஸே இருக்கு. இவங்க முன்னாடியே இது தெரிஞ்சிருக்கு, சொத்தை என் பேர்ல மாத்தி எழுத
பாரு, அதுக்கப்புறம் நானே சேர்மனோட ஆக்சிஜனை கட் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்களே, அதை போட்டு காமிச்சு இவங்க போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த ப்ராசிக்யூட்டர் நிரூபிச்சுடுறாரு. இந்த ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சேகன் பார்க்க பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வரான். அந்த என்பியோட பாய் ஃப்ரெண்ட் அந்த லாயர் ஹவாங் கிடையாது. அது மட்டும் இல்ல, சேர்மன் எழுதி வச்சு அந்த உயிலையுமே செக் பண்ணி பார்த்தேன், அதுல ஃபேப்ரிகேட் பண்ண மாதிரி எதுவுமே இல்ல, அது ஒரிஜினல் தான். இந்த கேஸ்ல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளால பெஸ்ட் அடைய முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற பெஸ்ட் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ஜெயிலுக்கு போறத வேணா நம்மளால தடுக்க முடியும், ஜெயிலுக்கு போறதுக்கு பதிலா நீங்க மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி பண்ண முடியும். ஏற்கனவே நீங்க டிப்ரெஷனுக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க அடிக்கடி டேப்லெட் சாப்பிடுறது பிபி டேப்லெட் இல்ல, டிப்ரெஷன் டேப்லெட் போல இருக்கு. அதை கேட்டது இவங்களுக்கு கோவம் வருது. இப்ப நீ என்ன சொல்ல வர, இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்க சொல்றியா? நான் பண்ணாத கொலையை நான் எதுக்காக ஒத்துக்கணும், என்னால இதை ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா கத்துறாங்க. ஆனா இதை விட்டா வேற வழியே இல்ல, இதை மட்டும் தான் நீங்க பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சேகங்கோட பேச்சை கேட்டு அடுத்த ட்ரையல்லே இவங்க என் புருஷனை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல வந்து ஒத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்லயும் சரி, இப்ப நடந்துட்டு இருக்க இந்த மர்டர் கேஸ்லயும் சரி, ஆரம்பத்துல இருந்து இவங்க நான் எந்த தப்பும் பண்ணலன்னு தானே சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த கேஸ்ல நீங்க போய் சொல்லி ஏமாத்த பாத்திருக்கீங்க அப்படின்ற அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் இவங்க மேல ஆட் ஆகிதா. ஜட்ஜ் இவங்களுக்கு 12 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துடுறாங்க. ப்ராசிக்யூட்டர் ஜெயலாம் பயங்கர சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா அவரோட ஈகோ இப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுல. அதனால இங்க கங்சுக்கு தான் பாவம் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்னு அழுதுகிட்டு இருக்கான். சேகங் தான் வந்து அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு விட்டுட்டு கங்சுக்கு சமாதானப்படுத்தி இருக்கான். இவன் தான் அழறான்னு பார்த்தா அங்க கோர்ட்ல உட்கார்ந்து இருக்கா அந்த நடிகை என்பியும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. எல்லாம் போலி கண்ணீர் தான். அதுக்கப்புறம் கங்சுக் நேரா கிளம்பி அவனோட வீட்டுக்கு தான் போறான். அங்க போனா நிறைய பேர் அந்த வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் வண்டியில பார்சல் பண்ணி ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ யார் நீங்களா எதுக்காக என்னோட வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவன் போய் கேக்குறானா. தம்பி என்னப்பா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற, வீட்டெல்லாம் வித்தாச்சு, புது ஓனர் வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் காலி பண்ண சொன்னாரு, அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது புது ஓனரா, யார் இந்த வீட்டை வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டா அது உனக்கு தேவையில்லாத விஷயம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து வெளியே துரத்தி விட்டுடுறாங்க. எங்க போறதுன்னு தெரியாம அங்க இங்க சுத்தனமே ஒரு பத்திரிகை ஆபீஸோட வாசல்ல வந்து கிடையா கிடக்குறான். அன்னைக்கு நைட்டு தான் இந்த ஒரு ரிப்போர்ட்டர் இந்த என்பிக்கு ஒரு சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. அவன் எங்கே வெளியூர் போயிருந்திருப்பான் போல இருக்கு. இப்பதான் அவனோட பத்திரிகை ஆபீஸ்க்கே வரான். அவனை பார்த்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த கங்சுக் சொல்றான்னா அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவன் தான் அந்த நடிகையோட வீட்டுக்கு ஒரு நாள் ராத்திரியில போய் திருட்டுத்தனமா போட்டோ எடுத்திருப்பான் இல்லையா, அது இவனே தான். அந்த சேர்மன் அன்னைக்கு வந்தாரு, இந்த நடிகைக்கு வேற ஒருத்தங்க கூட தொடர்பு இருக்குன்றதையும் பார்த்தாருன்ற விஷயம் தான் எனக்கு தெரியுமே. உன் அப்பாவுக்கு எது ஞாபக மருத்தி பிரச்சனை இருக்கா, அவர் கண்டிப்பா அந்த நடிகைக்கு சொத்து எழுதி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். அந்த என்பியும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் எங்க அப்பாவை ஏமாத்திட்டாங்க, நீங்க அந்த பாய் ஃப்ரெண்ட பாத்திருக்கீங்களா, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவன் தான் அன்னைக்கு அவங்க கூட கேமராக்காக சண்டை போட்டு இருந்திருப்பான் இல்லையா, அவன் அப்ப பாத்திருக்கான். நான் பாத்திருக்கேன், ஆனா அவன் யாருன்னு எனக்கு தெரியல, அவன் முகம் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இந்த கேஸ்ல உண்மை என்னன்றதை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்தா அது கங்சுக்கு மட்டும் லாபம் கிடையாது, இந்த ரிப்போர்ட்டருக்கும் லாபம், இவனுக்கு ஒரு பெரிய பிரேக்காவே அமையும் இல்லையா, இவ்வளவு பெரிய கேஸ் வெளியில கொண்டு வந்தா. அதனால இவன் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு நான் உனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுக்குறான். அதனால கங்சுக்கும் கொஞ்சம் நிம்மதியாகி ஜெயில இருக்கிற அவனோட அம்மாவை பாக்குறதுக்காக போறான். அவங்களோட வீடு வித்தது, இவன் இப்ப நடுத்தருவில் நிக்கிறது எதையும் அவங்க அம்மா கிட்ட காமிச்சிக்கவே இல்ல. எல்லா வேலையும் இப்ப நானே பாத்துக்கிறேன்லமா, ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால உங்களை பத்தி நினைக்கிறது கூட எனக்கு நேரமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலாவே பேசி சமாளிக்க பாக்குறான். ஆனா இவன் இங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு இவங்களை வந்து பார்த்து வீடு வித்தது, இவன் இப்ப நடுத்தருவில் நிக்கிறதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதை சொல்லிட்டு இவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கல்லப்பா, நீ தனியாலாம் எங்கேயும் இருக்காத, உன் சித்தப்பா வீட்டுக்கோ இல்லன்னா உங்க அத்தை வீட்டுக்கோ போயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அம்மா நீங்க என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, நான் வளர்ந்துட்டேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, கண்டிப்பா என்ன நான் பாத்துக்குவேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இவங்களுக்கு இப்ப கூட அவங்க பையன் தன்னை பத்தி தான் கவலைப்படுறான், நாம கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி சமாளிக்கிறான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. இவன் அவங்க அம்மாவுக்கு சமாதானப்படுத்திட்டு நேரா இவங்க அம்மா சொன்ன மாதிரி அவனோட சித்தப்பா வீட்டுக்கு தான் போறான். காலையில இருந்து அவன் சோறு தண்ணி எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கான் இல்லையா, இவங்க உள்ள கூப்பிட்டு வச்சு அவனுக்கு சோறும் போடுறாங்க. ஒரு ஸ்பூன் சாப்பாடு எடுத்து வாயில வைக்க போகும்போது அவங்க சித்தப்பா சொல்றான், சொத்துன்னு வரும்போது உங்க அப்பாவுக்கு ஏன் ஞாபகம் வரல, ஆனா சோறுன்னு வரும்போது மட்டும் உனக்கு ஏன் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதுக்கப்புறம் எப்படி அந்த சோறு வாய்க்குள்ள இறங்கும், அப்படியே வச்சுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு வந்துடுறான். இந்த ரிப்போர்ட்டர் தான் கங்சுக்கு வாக்கு கொடுத்திருக்கான் இல்லையா, அந்த நடிகையோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணோட ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு இவன் நேரா போயிடுறான். ஷூட்டிங் முடிச்சுட்டு அவ வெளியில வரும்போது அவளை போய் பிடிச்சிக்கிறான். அவகிட்ட தொல்லை பண்ணி அது இதே ஏதோ கேள்வி கேட்டு எப்படியாவது அவளோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியுமான்னு பாத்துட்டு இருக்கான். ஆனா சேகங் அங்கதான் வெளியில இவளுக்காக கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. இந்த ரிப்போர்ட்டர் என்பியை தொல்லை பண்றதை பார்த்துட்டு இவனே நேரடியா போய் அந்த ரிப்போர்ட்டரை மீட் பண்றான். இவனுமே தேடிட்டு தான் இருந்திருப்பான் கங்சுக் கிட்ட நம்மளை பத்தி போட்டு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டர் யாருன்னு சொல்லி. இவனை பார்த்ததும் இவனாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லாவே இவனுக்கு தெரியுதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டரை இவன் தனியா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ஏதோ பேசுறான். என்ன பேசுறாங்கிறதெல்லாம் காமிக்கல. அங்க சித்தப்பா வீட்டுல இருந்து துரத்தி விட்டாங்க இல்லையா, அடுத்தது நேரம் இவன் இந்த சேகங்கோட வீட்டுக்கு தான் வரான். அவன் தான் அங்க ரிப்போர்ட்டர் கூட மீட்டிங்ல இருக்கான் இல்லையா, கதவு பூட்டி இருக்கு, உள்ள ஆள் இல்ல, அதனால பாவம் வெளியில குளூர்லயே நடுங்கிட்டு வெளியவே உட்கார்ந்துருக்கான். அப்போ இந்த கங்சுக் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஒரு நாள் இவனோட அப்பா எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காரு ரொம்ப தூரம் கார்ல, நைட் டைம் வேறையா, அவனுக்கு தூக்கம் வந்துருது, தூங்கிக்கிட்டு
தூங்கிக்கிட்டே வரானா, டேய் தூங்காதடா, உனக்கு நான் ரொம்ப அழகான விஷயத்தை காமிக்க போறேன், நீ தூங்குனா அந்த அழகான விஷயத்தை நீ மிஸ் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லி அவனை தூங்க விடாம எழுப்பி விட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. எங்கேயோ ரொம்ப தூரம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் இருட்டா இருக்கிற ஒரு பில்டிங்குள்ள கூட்டிட்டு போறாரு. கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டோர்ல பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்றாரு. உள்ள அந்த ரூம்ல லைட்ட போட்டா அந்த ரூம் ஃபுல்லா கட்டுக்கட்டா பணமா அடுக்கி வச்சிருக்கு. இவன் அப்படியே வாய பொளந்துறான். அப்பா நான் இவ்வளவு பணத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பணத்தை எடு, இதை ஃபீல் பண்ணிப்பாரு, இதை உன் நெஞ்சுகிட்ட வச்சு நீ விஷ் கேளு, கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா இதை நான் பணம்னு சொல்ல மாட்டேன், இது வந்து கடவுள், இது ஒரு சாதாரண ரூம் கிடையாது, இது கோவில், இது நம்மளோட எதிர்காலத்தை மாத்தக்கூடிய கடவுள்னு கூட சொல்லலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பூசான்ல இருந்து முதல்ல நான் இந்த ஊருக்கு வந்தப்ப வெறும் $30 பணத்தோட நான் இங்க வந்தேன். நான் இந்த ஊருக்கு வந்தது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முதல் விஷயம் என்ன தெரியுமா, என்கிட்ட ஒருத்தன் அந்த $30 பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டான். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, நம்ம கையில காசு இருக்குன்றதுக்காக அந்த காசு நமக்கு சொந்தமாகிடாது. காசை சம்பாதிக்கிறவன் அந்த காசுக்கு ஓனர் ஆக முடியாது. எவன் ஒருத்தன் அந்த காசை செலவு பண்றானோ அவன் தான் அந்த காசுக்கு ஓனர் ஆக முடியும். அதை நான் உணர்ந்த அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு பணத்து மேல இருந்த ஆசையே போயிடுச்சு. அப்புறம் எதுக்காக நான் இப்படி கஷ்டப்பட்டு இவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறேன்னு தானே பாக்குறேன். நான் இப்படி நாய் மாதிரி கஷ்டப்பட்டு ஓடி ஓடி ஒவ்வொரு பணமா சேர்த்து வைக்கிறதுக்கு காரணம் இந்த பணத்தை எல்லாம் நீ செலவு பண்ணணும்ன்றதுக்காக தான். ஒரு நாள் நீ என்னோட இடத்துக்கு வருவல, அப்போ நீ இந்த பணத்தை எல்லாம் உன் இஷ்டம் போல நீ செலவு பண்ணணும், இந்த பணம் உனக்கு சொந்தமாகணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில ஒரு கோல்டு காயினை எடுத்து கொடுத்து, நீ எப்பவும் இதை உன் கையிலேயே வச்சுக்கோ, இது உனக்கு லக்கி சாம் மாதிரி, உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் காசு எடுத்து கொடுத்திருக்காரு. இப்படி பையனுக்காக இவ்வளவு பார்த்து பார்த்து பண்றவரு கண்டிப்பா இவனுக்கு சொத்துல ஒரு பைசா கூட கொடுக்காம எல்லாத்தையும் அந்த நடிகை கேள்வி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுங்கதான் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிருக்குங்க. அதெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ அந்த சேகங் அங்க வரான். இவன் இப்படி இங்க வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவனுக்கு சாப்பாடுமே கொடுக்குறான். காலையில இருந்து பசியோட இருந்ததுனால ரொம்ப அவசரமா அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி ரிப்போர்ட்டரை பார்த்தது, அவன் அந்த என்பியோட பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னதுன்னு எல்லா விஷயத்தையும் இவங்கிட்டயே சொல்லிடுறான். வேற உனக்கு ஏதாவது இந்த விஷயத்துல ஹெல்ப் வேணும்னா நீ தயங்காம என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த சேகங் சொல்றானா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, என் அப்பாவை கொண்ட கொலைகாரனை நானே என் கையால பிடிக்கணும், கண்டிப்பா நான் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்பிடென்ட்டோட சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த லாயர் ஹவாங் கிட்ட இருந்து சேகங்க்கு கால் வருது. அந்த ரிப்போர்ட்டர் என்ன சொன்னா, ஒத்துக்கிட்டானா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அதுக்கு இந்த சேகங் இருந்துட்டு பணத்துக்கு முன்னாடி எவனும் ஹீரோவாக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்சுக விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அவங்க கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கங்சுக்கு என்ன தேடி தானாவே வந்திருக்கான், அவனாவே வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்கானா. அங்க கங்சுக் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை துடைக்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் கிடைக்குமான்னு தேடும் போது பக்கத்துல இருக்க டேபிள் மேல இருக்கு. அதை எடுக்க போகும்போது அதுக்கு பக்கத்துல இருந்து ஒரு டைரியை கீழே தள்ளி விட்டுடுறான். அந்த டைரிக்குள்ள இருந்து ஒரு போட்டோ ஒண்ணு வெளியே வருது. அதை எடுத்து பார்த்தா இந்த நடிகை என்பியும் இந்த சேகங்கும் ஒன்னா இருக்கிற போட்டோ. அதை பார்த்ததையும் இவன் ஷாக் ஆயிடுறான். கரெக்டா அந்த டைம்ல லேண்ட்லைன்ல கால் வேற வருது. அவன் அங்க மொபைல் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். அவன் இங்க கால் வரதை கவனிக்கவே இல்ல. சத்தமே போடாம மெதுவா போய் அந்த போனை அட்டன் பண்ணி காதுல எடுத்து வைக்கிறானா. அந்த பக்கம் பேசுறது அந்த என்பி தான். என்ன சேகங், ரொம்ப நேரமா உன் போன் பிஸியாவே இருக்கு, போன் எடுக்கவே மாட்டேங்கிற, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறா. இது கேட்டதும் இவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இவன் தான் இந்த நடிகையோட பாய் ஃப்ரெண்ட், இவன் தான் நம்மளோட அப்பாவை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு புரிஞ்சிருது. அங்க அவன் போன் பேசி முடிச்சுட்டு திரும்பி பாக்குறான். கங்சுக்க காணோம், எங்கே போயிட்டான், எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்டு பாத்துட்டு இருக்கும்போது அந்த நடிகை திரும்பவும் போன் பண்றா. என்ன நீ பேசிக்கிட்டே இருக்கும்போதே காலை கட் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றா. இவனுக்குமே புரிஞ்சிருச்சு, இவன் முன்னாடி கால் பண்ணிருக்கா, அவன் தான் அட்டன் பண்ணி பேசியிருக்கான், இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமா கங்சுக்க தேடிட்டு ஓடிட்டு இருக்கான். ஆனா அவன் எப்படியும் இவன் கண்ணில் படாம அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான். அவங்கிட்ட இருக்க தப்பிச்சவன் நேரா இந்த ரிப்போர்ட்டருக்கு தான் கால் பண்றான். இந்த என்பியோட பாய் ஃப்ரெண்ட் சேகங் தான், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இதை கேட்டதான் அந்த ரிப்போர்ட்டர் ஷாக் ஆயிட்டு, நீ எங்க இருக்குன்னு சொல்லு, அங்கேயே இரு, நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட விவரத்தை எல்லாம் கேட்டுட்டு இந்த பக்கம் சேகங்க்கு கால் பண்ணி விஷயத்த போட்டு கொடுத்துடுறான். அவன் அப்ப அங்க அந்த லாயர் ஹவாங் கூட தான் இருக்கான். இந்த சேகங் யோசிக்கிறத பார்த்து, நீ என்ன யோசிக்கிற, அந்த பையன் கங்சுக்கு என்ன பண்ணலான்னு இருக்க, கொலை பண்ண போறியா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி பயந்து போய் பதட்டமா கேட்கறானா. அவன் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே தெரிஞ்சுக்கிட்டான். அவனை விட்டு வைக்கிறது நல்லதுக்கு இல்ல. இந்த சேர்மன் லீ பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா, ஒரு சிங்கக்குட்டி மேல இறக்கம் காமிச்சு அதை வளர்த்ததுதான். பெருசானதுக்கு அப்புறம் அது தன்னை கொன்னுடும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம அதை வளர்த்துட்டாரு. அதே தப்ப இப்ப நானும் பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்க அந்த பையன் பாவம் அந்த டெலிபோன் பூத்துக்குள்ளேயே ரிப்போர்ட்டர் வருவான்னு சொல்லி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு காரும் வருது. ரிப்போர்ட்டர் தான் நினைச்சிட்டு வேகமா இறங்கி அந்த கார் கிட்ட போறான். அங்க போனா உள்ளுக்குள்ள அந்த லாயரும் இந்த சேகங் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்துதான் அவன் தப்பிச்சு போகலான்னு பாக்குறான். எதிர்த்தாப்புல ஒரு கார் வருது. அதுல இருந்து ஏகப்பட்ட ரவுடி பசங்க வராங்க. எல்லாரும் இந்த பையனை அட்டாக் பண்றதுக்காக விரட்டுறாங்க. ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஆயத்தை வச்சுக்கிட்டு அவனை விரட்டுன்னு விரட்டிட்டு இருக்காங்க. இவனும் முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். உயிர் போற பிரச்சனை வரும்போது ஒரு கோழி கூட பருந்த வந்து ரொம்ப தைரியமா எதிர்த்து நிக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் இந்த பையன் இத்தனை பேத்தையும் எதிர்த்து சண்டையெல்லாம் போடல. அவங்க கிட்ட இருந்து நல்லா ட்ரிக்கியா ஏமாத்தி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி எப்படியோ போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சேகங் ஜெயில இருக்க அவனோட அம்மாவை போய் பார்த்து, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க வெளியில வர வரைக்கும் உங்க பையன் கங்சுக்க நான் பத்திரமா பாத்துக்கிறேன். உங்களுக்கு பரோல் அப்ளை பண்றதுக்காக உங்களோட மெடிக்கல் சர்டிபிகேட் நான் சப்மிட் பண்ணிட்டேன். அதனால சீக்கிரமாவே உங்களுக்கு பரோல் கிடைச்சிடும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். பரோல்னா வீட்டுக்குலாம் வரமாட்டாங்க, இவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம்
ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெயில இருந்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த ப்ராசிக்யூட்டர் ஜேவை தான் காமிக்கிறாங்க. இவரை எங்கேயோ வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க போல இருக்கு. வெறும் டிரான்ஸ்ஃபர் கிடையாது, டீ ப்ரமோட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம். இவருக்கு கீழே இருந்த ஜூனியருக்கு ப்ரமோஷன் கொடுத்து இவருக்கு டீ ப்ரமோஷன் பண்ணிட்டாங்களாம். நான் இப்படி கடன் தொல்லையில மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டுட்டு இருக்கேன், அதனாலேயே எனக்கு டீ ப்ரமோஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே தான் அந்த ஆளு போட்டு எல்லாம் கட்டிட்டு ஆபீஸை காலி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். ஆபீஸை விட்டு வெளியில வந்ததுமே அவரை அங்க கங்சுக்கு வந்து மீட் பண்றான். இந்த என்பியும் சேகங்கும் ஒன்னா இருக்கிற அந்த போட்டோவையும் எடுத்து காமிச்சு, என்பியோட பாய் ஃப்ரெண்ட் இந்த சேகங் தான், 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் என் அப்பாவை கொலை பண்ணிட்டு எங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டு அந்த பழியை எங்க அம்மா மேல போட்டுட்டாங்க, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவ்வளவு பெரிய உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியும்? கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ என்ன நம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் நேரா அந்த சேகங்க்கு தான் கால் பண்றாரு. நான் உன்னை மீட் பண்ணணும் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரா. ஆனா அவன் வரமாட்டேன்னு தான் சொல்றான். தாக்கு சொல்லி ஏமாத்த தான் பாக்குறான். நீ என்ன இன்னைக்கு வந்து மீட் பண்ணல அப்படின்னா அதுக்காக பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லி இவரை மீட் பண்றதுக்காக ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு தான் வரான். அங்க வந்து பார்த்தா ரூம்குள்ள இந்த ப்ராசிக்யூட்டர் பக்கத்துல கங்சுக்கு உட்கார்ந்துருக்கான். அதை பார்த்ததே இவன் ஷாக் ஆயிடுறான். தம்பி நீ கொஞ்சம் போய் வெளியில கார்ல வெயிட் பண்ணுப்பா, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசிக்யூட்டர் அவனை வெளியில போக சொல்றாரு. இவன் எந்திரிச்சு வெளியில வந்தவன் இந்த சேகங்க பார்த்து, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல என் அப்பாவை கொன்ன கொலைகாரன்னு நானே என் கையால பிடிப்பேன்னு சொல்லி அப்படின்னு கோவமா அவனை பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்ப இந்த ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு, இந்த கேஸ் என்னதான் நான் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தாலும் இதுல ஒரு சில விடுகதைக்கு எனக்கு விட கிடைக்கவே இல்ல. இந்த பார்க்கு தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கான ஆடியோ ஃபைலை எனக்கு யார் அனுப்புனாங்க? இந்த சேர்மன் லீ எதுக்காக அவர் பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு யாரோ ஒரு மிஸ்ட்ரஸ்க்காக எல்லா சொத்தையும் எழுதி வைக்கணும்? இதுக்கான பதில் எனக்கு கிடைக்காம இருந்துச்சு, இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு அந்த போட்டோ எடுத்து வைக்கிறாரா. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? சேர்மன் லீ அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பணத்தால விலைக்கு வாங்க முடியாத விஷயம் எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உங்களுக்கு நான் 10 மில்லியன் பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. நீ சொன்னது கரெக்ட் தான், பணத்தால விலைக்கு வாங்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த பணம் சரியான அளவுல இருக்கணும். நான் கேள்விப்பட்ட அந்த சேர்மனோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட $100 மில்லியன் தாண்டி போய் இருக்குமாமே. அப்புறம் 10 மில்லியன் மட்டும் எனக்கு எப்படி பத்தும்? எனக்கு சரிக்கு சமமான ஷேர் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். பணத்தாசை காமிச்சதும் மாறிட்டான் போல இருக்கு. இவனும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த போட்டோவை அப்பவே எடுத்து நெருப்புல வச்சு எரிச்சிடுறான். இந்த ப்ராசிக்யூட்டர் ஜே பேசி முடிச்சுட்டு வெளியில வரான். கங்சுக்கு ஆர்வமா கேக்குறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனுக்கு பயங்கர சந்தோஷம். கார்ல 2 பேரும் சேர்ந்து போகும்போது அவன் சொல்றான், நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரி ஒரு நல்ல ப்ராசிக்யூட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், தப்பு பண்றவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கானா. ப்ராசிக்யூட்டரா யாரு வேணாலும் ஆகலாம், ஆனா நல்ல ப்ராசிக்யூட்டரா எல்லாராலையும் ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லிட்டு ஒரு இடத்துல வேகமா கொண்டு போய் கார் நிறுத்திட்டு வெளில போடா அப்படின்ற மாதிரி கத்துறான். இவனுக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அந்த கத்துறதை பார்த்தோன்னே பயந்துட்டு அவன் பாட்டுக்கு காரை விட்டு கீழே இறங்கிக்கிறான். இவர் ஏன் இப்படி நடுராத்திரில நம்மளை கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டு போறாரு அப்படின்னு ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கார் ஒண்ணு வேகமா இவனை இடிக்கிற மாதிரி வருது. ஆளை விட்டு இவனை கொலை பண்ண சொல்லியிருப்பான் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆளுங்களா விரட்டினாங்க, தப்பிச்சு ஓடிட்டான். இப்ப காரை வச்சு விரட்டுறாங்களா, அவன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அதே சமயம் ஆப்போசிட்ல ஒரு கார்ல ஒரு பணக்கார லேடியும் அவங்களுடைய பொண்ணு வராங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம கங்சுக்கோட வயசு தான் இருக்கும். அவங்களுடைய டிரைவரா இல்ல மேனேஜரான்னு தெரியல. அவர் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு உட்காந்து பீஸா சாப்பிட்டுட்டு இருக்காரா. எப்ப பார்த்தாலும் ஏண்டி தின்னுகிட்டே இருக்க, தின்னு வெயிட் அதிகமானதுனால கார் டயர் வெடிச்சிரும் போல இருக்கு, 24 மணி நேரமும் தின்னுகிட்டேவா இருப்ப அப்படின்ற மாதிரி அவங்க திட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு அதையெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அப்போ எஃப்எம்ல ஏதோ ஒரு பாட்டு வருதா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஜம்ப் பண்ணி போய் அங்க எஃப்எம்ல சவுண்ட் அதிகமா வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கார் ஓட்டிட்டு இருக்கிறவருக்கு டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா, ஏமா போய் உட்காருமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். இங்க அந்த கொலகாரங்கிட்ட கங்சுக்கு தப்பிச்சு எப்படியோ ஓடி வந்துட்டு இருக்கானா. அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தவன் இங்க வந்து அந்த பணக்கார லேடியோட கார்ல மாட்டிக்கிறான். அவங்க கார்ல ஆக்சிடென்ட் ஆகிடுது. இதை பார்த்து அந்த கில்லர் விரட்டிட்டு வந்தாலையா, அவன் நைஸா அங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுறான். இவங்க இறங்கி வந்து பாக்குறாங்க, மண்டையில அடிபட்டு ஏகப்பட்ட ரத்தம் போயிருக்கு. எல்லாருமே ரொம்ப பேனிக் ஆயிடுறாங்க. மேடம் வாங்க மேடம், இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் சொல்றானா. யோ சுத்தி ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா இருக்கு, ஓடி போயிடலாம்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. அவனுக்கு அங்க ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் இங்க இவங்களோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு இல்லையா. இந்த சேகங், அந்த லாயர் ஹவாங், ரிப்போர்ட்டர், நடிகை என்பி, அப்புறம் இந்த ப்ராசிக்யூட்டர் ஜே, 5 பேரும் அவங்களுடைய ஷேர் பிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சேர்மன் லீ கிட்ட இருந்து ஏமாத்தி ஆட்டையை போட்ட சொத்தை எல்லாத்தையுமே பணமா மாத்தி அவங்களுக்கு ஸ்விஸ் பேங்க்ல அக்கவுண்ட்ல பணமா இவன் போட்டு கொடுத்துட்டான் போல இருக்கு. அதுக்கான டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறான். இவங்க அந்த அமௌண்ட்ல இருக்கிற சைபர் எண்ணி பார்த்தே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க, இவ்வளவு பணமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஆபரேஷன் முடிஞ்சிருது. அந்த டாக்டர் அந்த பணக்கார லேடிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க, அந்த பையன் உயிரெல்லாம் பொழைச்சிட்டான், ஆனா அவனுக்கு பிரெயின்ல மெமரி ஸ்டோர் ஆகுற அந்த பகுதியில தான் அடிபட்டு இருக்கு. அதனால அவன் கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட நிலைமை எப்படி இருக்கு, அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது எங்களால சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நர்ஸ் வந்து அந்த பையனுக்கு கான்சியஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனை பாக்குறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவன் இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறானா. அப்ப அந்த பணக்கார லேடியோட பொண்ணு நல்லா சோடா போட்டி கண்ணாடி போட்டுட்டு பல்ல கிளிப்ப போட்டுட்டு பக்கத்துல போய் பல்ல காமிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. க்ளோஸ்அப்ல பாக்குறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. இவங்க எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க. தம்பி யாருப்பா நீ, உன் பேர் என்ன, உன் வீடு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இவர் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தவன் அம்மா அப்படின்னு சொல்றான். கண்ணெல்லாம் தண்ணி கொடகொடன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு எல்லா விஷயமும் மறந்து போச்சா இல்ல ஞாபகம் இருக்கா அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.